மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற திமுகவின் கனவு பகல் கனவாகவே இருக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். தேர்தல் சுற்றுப்பயணத்தின் முதல் நாளில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்தால் மதவாத கட்சி, நீங்கள் கூட்டணி வைத்தால் நல்ல கட்சியா என்று கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மின்கட்டணம் 52 விழுக்காடு உயர்ந்துவிட்டதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, கொள்ளையடிப்பதுதான் திமுகவின் குறிக்கோள் என்றும் திமுக இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது எனவும் தெரிவித்தார். திரு ஸ்டாலின் பேசுகிறார், பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். எப்படி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? நீங்க வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. தங்களுக்கு நினைத்த கருத்துக்களை எல்லாம் அவதூறு செய்திகளாக வெளியிட்டு இந்த தேர்தலிலே வெற்றி பெறலாம் என்று உங்களுடைய கனவு பலிக்காது. உங்களுடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். முன்னதாக பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்களே,